ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆச்சு. என்னால் வீடியோ போட முடியலங்க. நான் ரெகுலராக நல்லா போட்டுட்டே வந்துட்டே இருந்தேன். எப்படியாவது நம்ம ஒரு நாள் விட்டு கரெக்டாக வீடியோ போட்டுண்டு நானும் எவ்வளவோ தான் ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மதரசா போகிறது ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அங்கே வந்து டெய்லி வந்து டெஸ்ட் வைக்கிறனால படிக்கிற வேலை அதிகமாக இருக்குங்க. நான் படிக்கணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமையல் பண்ணணும். என்னால் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுத்தாலுமே என்னால் எடிட் பண்ணி வீடியோ போட டைம் கிடைக்க மாட்டேது. அதனால தான் லேட் ஆயிடுச்சுங்க. சாரிங்க. இனிமேல் வந்து கரெக்டாக போடணும்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம இனிமேல் கரெக்டாக வீடியோ போட்டுடணும் அப்படின்னு யோசிக்கிட்டு தான் சரி. ஆனால் முடிய மாட்டேங்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம்டா, அருப்போட்டைக்கு தான் போகிறோம். நாங்கள் போகும்போது வீடியோ எடுக்கிறோம். எதுக்கு போகிறோம் என்னங்கிறது உங்களுக்கு வேறு அப்படி சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம கிளம்பலாம். போய் உங்களை நான் பார்க்குறேன். மழை வேறு பெய்யுது. பஸ் ஸ்டாண்டில் விட வெயிட் பண்ணணும். போனாத்தே தெரியும் எத்தனை மணிக்கு பஸ்ஸு வரும். ஃபஸ்ட்டு 10:30 போயிடலாமா? அதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ரொம்ப இங்கே போய் பார்க்கலாம், ஓகேங்களா? வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம மழை வேறு பெஞ்சிடுச்சு. திருப்பி மழை வந்தாலும் வரலையா, அதனால் வந்து குடைய எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம போய் எங்கே போய் பார்க்கலாம், எதுக்கு வந்திருக்கோம் என்னங்கிறது உங்களுக்கு நான் வேறு சொல்கிறேன், ஓகேங்களா? பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அருப்போட்டைக்கு தங்கமேல் தாங்க வந்திருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க. என்னால் வீடியோ அவ்வளோ எடுக்க முடியல. என்னால் கொஞ்சமாக தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா செம்ம மழை நாங்களே நனைஞ்சிட்டோம், ஓகேங்களா? சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து செயின் வந்து பார்த்திங்கன்னா அறுந்து போச்சு. சரி கொடுத்துட்டு மாற்றிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அதான் நான் செயின் எடுக்கன்னு வந்தேன். அப்படியே என் பொண்ணுக்கு வேறு ஒரு காப்பானுக்குள்ள செயின் எடுத்தேன். ஏன்னா என் பொண்ணுக்கு ஒரு செயின் எடுத்தப்போ வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணால் லிங்க் கொடுக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த செயின் வந்து நான் போட்டேன்னா அதுக்கு செயின் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முக்கால் பவுனில் சிம்பிளாக காலேஜ் போட்டு போகிறதுக்காண்டி ஒரு செயின் வாங்கினேங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த டிசைன் வந்து பிடிக்கல. அதுக்கு ஒரு 3 செயினுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அது ஒய்யாமல் அந்து போயிருந்தனால பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும். நம்ம ரஃபீஸ் போட்டோமாக்கு அருந்துடும். அதுக்கு வந்து செட் ஆனனால சரி நம்ம வந்து கயிறு செயின்மா எடுக்கலாம்னு எடுத்துகிட்டு போனோன்னா அந்த செயின் அவங்களுக்கு பிடிக்காதனால எங்கள் அம்மாவே நான் நேராக கூப்பிட்டு போய் நான் திரும்ப வந்து அதுக்கு வேறு செயின் எடுத்தேங்க. அன்னைக்குன்னு பார்த்தாக்க செம்ம மழை. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எங்கேயுமே போக முடியல. நாங்கள் கடைக்கு வந்தோம், வாங்கினோம், அப்படியே கிளம்பி அங்கனே பஸ் ஏறி ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்தால் சரியான மழை. ஊரில் ஆரம்பித்த மழை அருப்புக்கோட்டையில் ஆரம்பித்தோம்னா ஊர் வரையும் பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அப்போ வந்து நிறையா அந்த புயல் மழையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில். ஆனால் எனக்கு வீடியோவும் சரியாக எடுக்க முடியல. அந்த நேரத்தில் எனக்கு வீடியோவும் இப்போ ஒரு வாரமாக என்னால் போட முடியல சொன்னேன் பார்த்தீங்கன்னா. அதனால தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க என்னோடய வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் போகும், ஓகேங்களா? இப்போ எங்கள் அம்மாவுக்கு செயின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் 3 பவுன் செயினை கொடுத்துட்டு அதுக்கு 3.25 பவுன் செயின் வாங்கினேன், ஓகேங்களா? அதுக்கு பண்ண முடிய பொதுவாக நாக்கடியும் போனால் காசு இல்லாமல் நாக்கடி போக முடியாதுங்க. அது மேற்கொண்டு 28,000 கொடுத்து அது செயின் வாங்கினேன். நான் போட்டுகிட்டே இருந்தால் செயின் லெட்டாக அசிங்கமாக இருக்க மாட்டீங்களா, அதனால் சரின்னு சொல்லிட்டு அதை மழையோட மழை போய் அதுக்கு மாற்றி கொடுத்துட்டு வந்துட்டேன். என் பொண்ணுக்கு போனாட்டி இருக்கும்போது கொலுசு வாங்கியிருந்தேன். அப்போம்போது காலுக்கு என்ன சொல்கிறேன், அப்போம்போது காலுக்கு போட்டு போகும்போது கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 1 மாதம் கூட சரியாக அந்த கொலுசை போடவே இல்லை. அப்படியே புதுசாக இருந்துச்சு. காலோடி கலர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக தண்ணி பட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கும் அது வந்து லூஸ் ஆயிடுச்சு. அந்த தண்ணிக்கு பட்டால் அது வாங்கிட்டு வந்து 1 மாதம் தான் ஆச்சு. 1 மாதம் போட்டிருந்துச்சு. போட்டோன்னே பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி பட்டோம், லைட்டாக இறங்க ஆரம்பிச்சு, காலோடி கலர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கினா அதை யூஸ் பண்ணணும். சும்மா வாங்கி பீரோவில் வச்சிருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது போட்டாலும் பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்ப கொண்டு போய் அந்த கொலுசை கொடுத்துட்டு அதை கொஞ்சம் சைஸ் சின்னதாக பார்த்து அது வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கும் வசீமுக்கு வந்து வெள்ளி செயின் கேட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி மோதிரம் தான் கேட்டான். நான் வந்து சரி வெள்ளி செயின் இருந்துச்சா, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, சரி வெள்ளி செயின் வாங்கிக்கலான்னு வாங்கி கொடுத்துட்டேன். அப்படியே கொலுசை மாற்றிட்டு நாங்கள் எந்த கடைக்குமே எங்கேயுமே போகலைங்க. நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் இன்னும் இருக்குது, நான் எடிட் பண்ணல. நான் இதுக்கடுத்து நான் ஒரு தடவை ஆஸ்பத்திரி போயிருந்தேன். அந்த வீடியோவில் இன்னும் ஒன்றுமே போடவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நான் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்தப்புறம் கூட உங்களுக்கு நகையை வந்து நான் வீடியோ எடுக்கவே இல்லை. என்ன அதாங்க நான் ஒரு 2 செயின் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் இந்த செயின் தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்க. திரும்ப நான் மாற்றிட்டு வந்துட்டேன். சரி நைட்டுக்கு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணாங்க. ஆனால் இதோட ரெசிபி வந்து ஃபுல் டீட்டெயில் போடவில்லை. இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அதனால் இத்தனை வீடியோ முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இது வரைக்கும் பொறுமையாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனிமேல் சூப்பர் வீடியோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போட ஆரம்பிக்கிறேன், ஓகேங்களா? பாய்.